Hallelujah, praise the Lord. மீண்டும் இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனை ஆராதிக்கிற மகிமையான சபை கூடி வருகிற விசுவாசிகளை இணைந்து ஆராதிக்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவன் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம் சபை கூடி ஆராதிப்பது. மிக ஜனங்களுக்கு இந்த சிலாக்கியம் கிடைக்காத நிலையில நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நினைத்து துதியுங்கள். அவருடைய கிருபைக்காக துதியுங்கள். இந்த வேளையில கூட தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து நம் கர்த்தரை ஏன் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 136 சங்கீதம் 23 வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நிலைமையை கர்த்தர் நினைக்க சொல்றார். ஆமென். நம்ம எங்க இருந்தோம், எப்படி இருந்தோம், எந்த சூழ்நிலையில் இருந்தோம், எங்க விழுந்து கிடந்தோம், எங்க மூடி போட்டு கடந்தோம், எங்க பிசாசு நம்ம சிக்க வச்சு நம்மளை பாவத்துல சாபத்துல போட்டு அப்படியே தாழ்த்தி போட்ட நிலைமை, நம்முடைய வாழ்க்கையில தாழ்வு என்ற ஒரு நிலைமை, முன்னேற முடியாத, விடுதலையாக முடியாத, சுகமாக முடியாத இன்னும் அநேக பிரச்சனைகளில நம்ம தாழ் நிலையில இருந்த நிலைமையை நினைச்சு அங்கிருந்து தூக்கி எடுத்த தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனை தாவீதுடைய வாழ்க்கை வனாந்தரம் ஒரு தாழ்வா இருந்தது. அவனுடைய சொந்த குடும்பம் அவனை விட்டு விலகி அவனை தூரமாக்கினது. இதெல்லாம் ஒரு தாழ்வு. எங்க திரும்பினாலும் தாவீதுக்கு பிரச்சனைகள் எழும்பினது. அவனை கொல்லும்படி சில சத்துருக்கள் எழும்பினார். தாழ்வு நிலைமை. ஏற முடியல, மேன்மைக்கு வர முடியல, ஆசுவாதம் இருக்க முடியல. கவலைப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில கூட நிறைய தாழ்ந்த நிலைமை இருக்கலாம், பாவத்தின் சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நம்மை தூக்கி எடுக்கிறார். ரட்சிப்பு, ஹல்லேலூயா. நம்மை அவர் நினைக்கிறாராம். ஆமென். நம்முடைய தாழ்வை நாம் நினைத்து நம்மை நினைத்தவரை துதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் நம்மளை நினைக்காம இருந்திருந்தா நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருந்திருக்க முடியாது. ஆகவே நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தார். இன்றைக்கும் நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம் கர்த்தர் நம்மை நினைத்ததை, பிள்ளைகளை நினைத்ததை, குடும்பத்தை நினைத்ததை, வேலை இல்லாத நேரத்துல, பிள்ளை இல்லாத காலத்துல, எதுவுமே இல்லாத நேரத்துல, வியாதி படுக்கையில, பிரச்சனைகளில, கண்ணீர்ல, துக்கத்துல நம்மை நினைத்தாரே, விடுவித்தாரே. அதை நினைத்து நாம் துதிப்போமா? அதற்காகவே இன்றைக்கு காலையில நம்ம ஒப்பு கொடுப்போம். பரலோக பிதாவே, இந்த வேளையிலே நாங்கள் உண்மை நினைத்து துதிக்க செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்படி ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களில் முழு ரட்சிப்பு உண்டாகட்டும். நீர் தாம் இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தருளினப்பா. அவருடைய எல்லா விதமான அவருடைய சிறையிருப்பின் நடுவில் நினைத்தீரப்பா, அவர்களை விடுவித்தீரப்பா. அதே போல இன்றைக்கு ஒவ்வொருவரையும் விடுவித்து உங்களை நினைத்து துதிக்க மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. சபையாராய், குடும்பமாக, விசுவாசிகளாக, கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோராக, வாலிப பிள்ளைகளாக இணைந்து உம்மை துதிக்க நீர் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இன்று முதல் உம்மை ஒவ்வொரு நாளும் நினைத்து துதிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தரை எப்பொழுதும் நினைப்போம், துதிப்போம்.